ஒட்டுமொத்த இந்தியாவையுமே பதபதைக்க வச்சுட்ருக்கக்கூடிய இந்த மோந்தா புயல் தற்போது எங்கே இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்ண போகிறேன். நம்ம வந்து எதிர்பார்த்தோம் சென்னைக்கு பெரிய மழைப்பொழிவு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய அளவிலான மழைப்பொழிவு வந்து நமக்கு தெரிஞ்சு வந்து கொடுக்க கிடையாது. இப்படி இருக்கும்போது பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் இந்த மோந்தா புயல் தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்தது அப்படின்னலாம். சென்னை, திருவள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு கடலோர பகுதிகளில் ஓரளவுக்கு நல்ல மழையை கொடுத்தாலுமே, உட்புற பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில், வட மாவட்ட பகுதிகளில், வட உள் பகுதிகளில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த ஒரு புயல் வந்து கொடுத்தது. வேலூர் இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்திருந்தாலுமே பெரும்பாலான மக்கள் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மோந்தா புயல் தற்போது எங்கே இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கு, எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா, நம்ம காலையில் நிலவரப்படி பார்த்திங்கன்னா இந்த மோந்தா புயல் நமக்கு சென்னைக்கு பக்கத்தில் வந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 250 ரேஞ்சு கிலோமீட்டர் நியரிங்லேயே வந்து வந்தது. ஸோ வந்த புயல் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக வந்து வடக்கு நோக்கி நகர்ந்து தற்போது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓங்கோல், விசாகப்பட்டினம் இதற்கு இடைப்பட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த புயல் வந்து நீடிச்சிட்ருக்கு. கடந்த ஒரு மணி நேரமாகவே இந்த புயல் பார்த்திங்கன்னா கரையை கடக்க தொடங்கியிருக்கு. வெளிச்சுற்று வந்து பட்டிருக்கு. இந்த வெளிச்சுற்று வந்து அதாவது ஆந்திராவுக்குள்ளே வெளிச்சுற்று வந்து தொட்டு இருக்குது. நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சுற்று முழுமையாக உள்ளே வந்துட்டு, அதாவது தரைப்பகுதிக்கு உள்ளே வந்துட்டு அந்த புயலுடைய கண் பகுதி அப்படின்வாங்க. ஸோ அது வந்து முற்றிலுமாக வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும். அதற்கு வந்து இன்னும் வந்து 7 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி இதோடைய வேகம் அப்படின்னு பார்க்கும்போது மணிக்கு 3 km/h அப்படின்ற இந்த ஒரு வேகத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு புயல் வந்து நகர்ந்துட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புயலால் மிகப்பெரிய அளவிலான ஒரு காற்று வந்து தற்போது இருக்குது. 90 km/h அப்படின்ற இந்த ஒரு வேகத்தில் பார்த்திங்கன்னா காற்று ஹெவியாக வந்து வீசிட்டுருக்கு. சூறை காற்றோடு பார்த்திங்கன்னா அதீத கனமழை பொழிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போது ஆந்திராவின் பெரும்பாலான மாவட்டங்களில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த புயல் கம்ப்ளீட்டாக அந்த தீவிரத்தை வந்து எப்போ வந்து குறைக்க அப்படின்னா, நம்மளுக்கு அதாவது இன்றைக்கி மிட்நைட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஹெவியான மழைப்பொழிவு இருந்தாலுமே நாளைக்கு காலை வரைக்குமே இந்த மழைப்பொழிவு விடாது பார்த்திங்கன்னா ஆந்திர மக்களுக்கு வந்திருக்கும். சென்னைக்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து ஒன்றும் பிரச்சனைலாம் வந்து கிடையாது, ஜாலியாக வந்து இருக்கலாம். என்ன இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஸ்கூல் விட்டாங்க, மழை இல்லாமலே வந்து ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்க. அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் பள்ளி மாணவர்களுக்கு இருந்தாலுமே. பெரிய அளவிலான ஒரு மழைப்பொழிவு எல்லோரும் வந்து எதிர்பார்த்தாங்க. பட் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில் கிளைமேட்டை 2 நாளைக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு சில் கிளைமேட்டை வந்து கொடுத்துட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா விலகிடுச்சு. நம்மளுக்கு வந்து நாளைக்கு காலையில் வந்து ஒரு பிரைட் சன்லைட்டை வந்து பார்ப்போம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வானம் வந்து ஒரு வெளிர் நீல கலரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காட்சியளிக்கும். ஒரு 3 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா வறண்ட வானிலை அப்படின்றது வந்து நம்முடைய தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களை வந்து நீடிக்கக்கூடும். இந்த மோந்தா அப்படின்ற புயல் வந்து நைட்டு வந்து மிட் நைட்டில் வந்து கரையை கடந்தாலுமே இந்த புயலுடைய தீவிரம் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக் வந்து வரைக்குமே வந்திருக்கும். புயலுடைய தீவிரமாக என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாங்க, இந்த புயல் வந்து கரையை கடந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்றுத்தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்த பிறகு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து மாறி என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வந்து வட இந்திய நிலப்பரப்புலேயே வந்து சுற்றிட்டுருக்கும். ஸோ இந்த புயல் எப்போது இந்த காற்று மண்டலம் வந்து எப்போ வந்து செயலிருந்து இந்திய தரைப்பகுதியை விட்டு வெளியில் போகுதோ அப்போ தான் நமக்கு அடுத்த சிஸ்டம் வந்து வரும். ஸோ இது ஒரு பக்கம் போனாலுமே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் இருக்கக்கூடிய இன்னொரு நிகழ்வு சென்னியார் அப்படின்ற இன்னொரு நிகழ்வு இதுவும் வந்து அங்கேயே வந்து நீடிச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து குஜராத்து கரையேறி பாகிஸ்தான் வழியை தூந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்தா அது வந்து அலைஞ்சு திரிஞ்சு இதுவும் அலைஞ்சு திரிஞ்சு ரெண்டும் சேர்ந்து எப்போது அங்கங்கே பார்த்திங்கன்னா வந்து பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் வந்து கரையேறி போகுதோ அதுக்கப்புறமா தான் நமக்கான மழை, நமக்கான அந்த காற்று இப்போ பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை, அந்த வடகிழக்கு காற்று அப்படின்றது பார்த்திங்கன்னா தற்போது வந்து எல்லா காற்றுமே வந்து தற்போதைய நிலவரப்படி எல்லாமே வந்து இந்த மோந்தா புயலும் சென்னியார் புயலும் வந்து மாறி மாறி வந்து இழுத்துட்ருக்காங்க. நம்மளுக்கு வந்து பெரிய அளவிலான அந்த வடகிழக்கு காற்று அப்படின்றது வந்து இல்லை. ஸோ நம்முடைய தமிழ்நாட்டு வழியாக வந்து பெரிய அளவிலான காற்று வந்து வர கிடையாது. எப்போ வந்து வடகிழக்கு காற்று வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்குதோ அப்போத்திலிருந்து தான் அடுத்தடுத்த சிஸ்டம் வந்து நம்மளை நோக்கி வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த 2 சிஸ்டமுமே வந்து இதை வந்து இழுத்து வச்சுட்ருக்கனால ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து அடுத்த சிஸ்டம் வந்து வரத்துக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. இது வீக் ஆகி இது வந்து தரைப்பகுதி விட்டு பக்கத்து நாடுகளுக்கோ வேறு ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கோ கடந்து போகும்போது தான் நமக்கு அடுத்த சிஸ்டத்துக்கான வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பெரிய அளவிலான மழைப்பொழிவு கிடையாது. இன்னும் ஒரு சில மாதிரி கணிப்புகள்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நவம்பர் 10ஆம் தேதி வரைக்குமே நமக்கு வந்து பெரிய அளவிலான மழைப்பொழிவு வந்து இருக்காது. பட் என்ன அப்படின்னா வெப்பச்சலனத்தால் வரக்கூடிய இடி மழை பொழிவு அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்குமா அப்படின்றது வந்து சந்தேகம் தான். ஆனால் வந்து பெரும்பாலான மாவட்டங்களில் மாலை இரவு நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் மட்டும் நல்ல மழைப்பொழிவு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பட் இந்த மோந்தா அப்படின்ற புயல் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது. இருந்தாலும் வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. இன்னும் சாலிடாக 2 மாதங்கள் இருக்குது. நவம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதங்கள் இருக்குது. இந்த 2 மாதங்களில் நமக்கு
இன்னும் நிறைய சிஸ்டங்கள் வந்து காத்துட்ருக்கு. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பொங்கல் வரைக்குமே வந்து மழைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்றனால நம்ம வந்து இதை நம்பி பெருசாக வந்து மனம் நொந்து போக வேண்டாம். நமக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வந்து எதிர்பார்க்கலாம்.